அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறது பார்க்கறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை வரும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக ஒரு பதட்டம், ஒரு சொணங்க, அதாவது ஒரு விஷயத்தில் எடுபடாத தன்மை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தாலேயானால் எடுத்த காரியங்களை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவலைப்படவே தேவையில்லை. இந்த ஐப்பசி மாதம் பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் புதனோடு இருக்கார். அதனால் 6-7 வலுப்பட்டு போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், தொழிலில் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், தொழிலுக்காக புதிய கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே சேரும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்குது. அதனால் இதன் மூலியமாக பார்த்தோம்னா காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும், வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணுன்னு பார்க்குறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்தே சேரும்.